Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இந்த புது சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இல்லங்களா. சோ இது தொடர்பான தமிழ் வந்து நம்ம ரெகுலரா வந்து பிராக்டீஸ் பண்ணனும் அப்படினா என்னமா பண்றது? நீங்க ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்கன்னு வந்து லைவ்ல சொன்னீங்க. பட் ஸ்கூல் புக் பேக்ல எல்லாம் பார்த்தா நமக்கு ஒண்ணு அவ்ளோ பெருசா வந்து பிராக்டீஸ் செஷன் வந்து இருக்காது. ஒரு டாபிக்கு மினிமம் ஒரு நாள் வந்து நமக்கு முடிஞ்சு போயிடும். அடுத்து நம்ம எதை வச்சு பிராக்டீஸ் பண்றது அப்படினு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல்லே லாஸ்ட் இயர்ல இருந்தே நம்ம ஒரு சீரிஸ் வந்து நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா தினம் 10 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சொல்லிட்டு தமிழுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. சோ அந்த பிளேலிஸ்ட் வந்து எப்படி செக் பண்றதுங்கறத இப்ப நான் காட்றேன். சோ நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு நீங்க இந்த பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்ல வந்து உங்களை கொண்டு வந்து விடும். அடுத்து வந்து பிளேலிஸ்ட். சோ நம்ம சேனல் பேர் நிறைய பேர் தெரியாம இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா மேலே இருக்குங்க Deeps Mathematics 23 ஓகேங்களா. சோ பிளேலிஸ்ட்க்குள்ள வந்துட்டீங்க அப்படினா அப்படியே கீழ வாங்க. ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். நல்லாவே கீழே வரலாம். வந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் ஒன்று இருக்குங்க. தினம் 10 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ரீசெண்டாகவும் வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருந்தோம். பட் இருந்தாலும் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் 1 இயருக்கு பேக் அப்படிங்கிறனால பிளேலிஸ்ட் வந்து கீழே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டைட்டிலில் ஃபோட்டோவோட டைட்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினம் 10 கேள்வி அப்படின்னு வந்து இருக்கும் ஓகேங்களா. அதில் மொத்தமாக ஒரு டெய்லி ஒரு 10 கொஸ்டினாக நம்ம போட்டு மொத்தமாக ஒரு 60 வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மொத்தமாக நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸே 600 கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த இலக்கண பகுதியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ரொம்பவே இந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கியமோ தமிழ் அறிஞர்களோ அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபுல்லாக இலக்கண பகுதிகள் தான் நம்ம வந்து கொண்டு போயிருப்போம். ஸோ கீழே அந்த டைட்டில் கீழே இந்த இடத்த பார்த்தீங்கனாலே தெரியும் 1 இயர் எகோ அப்படின்ட்டுருக்கா. ஸோ முன்னாடி இருந்தே நம்ம வந்து இதை கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஓகேவா. ஸோ இலக்கணத்தில் டவுனாக இருக்கிறவங்களுக்கு தமிழோட இலக்கண திறனை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறவங்க இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷினுக்கு கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வரலாம், அதுக்கான கொஷின்ஸ் என்னவா இருக்கலாங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து வீடியோ நம்பர் 2லேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட வந்து உங்களுக்கு போகும் ஓகேங்களா. ஸோ வீடியோ நம்பர் 1ங்கிறது ஃபஸ்ட் டைம் ட்ரையல் மாதிரி தான் கொண்டு போனோம். வீடியோ நம்பர் 2லேருந்து உங்களுக்கு ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த சீரீஸையும் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இதோட பிளேலிஸ்ட்டையும் நான் வந்து அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருந்தேவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் மொத்தமாக ஒரு ஃபுல்லாக வந்து 6 கொஷின் பேப்பர் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். மொத்தமாக 600 கொஷின் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருப்போம். 6 கொஷின் பேப்பர் அதில் மொத்தமாக 600 கொஷின் ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா ஒரு செட்லேயும் வந்து 100 கொஷின் இருக்கும் இல்லைங்களா. சரி, இது போக இதையும் நாங்கள் உங்களுக்கு இனிமேல் கண்டினியூ பண்ணி கொடுக்க போகிறோம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் உங்களுக்காக என்ன பண்ண போகிறோம்னா டாபிக் வைஸாகவும் பிரித்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு செட்டாகவும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறையா அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது போக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எதிர்ச்சொல் அப்படின்றதுக்குன்னா எதிர்ச்சொல் சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன வந்திருக்குங்கிறத உங்களுக்கு அப்படியே டாபிக் வைஸாக அலைன் பண்ணி உங்களுக்கு டாபிக் வைஸாகவும் நம்ம கொண்டு போகிறோம். ஒரு கொஷின் பேங்க் செட்டாகவும் உங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ முன்னே வந்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 10 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோமா. அப்போ ஏன் வந்து 10 அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்போ படிக்க வேண்டியது நிறையா இருந்துச்சு. தமிழில் மெமரி சைடு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இதை வந்து ஒரு நாளைக்கு 10 பாருங்கள் போதுமானதுன்னு கொடுத்துருந்தோம். இப்போ மெமரி போர்ஷன் கம்மியாயிருச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட அந்த கொஷின் பேங்க்கோட அளவு இருக்குது இல்லைங்களா. 10 கொஷின் கொடுத்துருந்தா இப்போ 20 30 அந்த மாதிரி வந்து அதிகரிச்சுக்கலாம் ஓகேவா. ஏன்னா நீங்கள் மெமரி பண்ண வேண்டிய போர்ஷன் கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பொதுவாக வந்து திறனறிதலை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஷின்ஸ் கொடுக்க போகிறத வந்து அதிகப்படுத்த போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெகுலராக உங்களுக்கான டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டதுமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது போக ஜிஎஸ்க்கான கிளாஸஸ் வந்து நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. பாலிட்டி வந்து முடிஞ்சு இப்போ ஹிஸ்ட்ரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வீடியோஸ் பார்த்தே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோஸை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்க்கான சீரீஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா. ஸோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் போயிருக்கும். அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி முடிஞ்சோடனே கூட்டு வட்டி. ஸோ தனி வட்டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம நடத்தியிருப்போம், கூட்டு வட்டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம வந்து நடத்தியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்களா கூட்டு வட்டி அடுத்தது வந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கூட்டு வட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்.
ஓகேவா. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம நடத்தியிருப்போம். ஸோ பார்த்தீங்களா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பிவைக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுக்கு வீடியோ வந்து ஒரு 4-5 வீடியோ இருக்குது இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிருப்போம். ஒரு 12 கிளாஸ் பக்கம் வந்து ஸ்கூல் புக்கோட கொண்டு போயிருப்போம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு ஒரு 4 வீடியோஸ் போயிருக்கும். அடுத்து அது முடிஞ்சோடனே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிளாஸ் வந்து போயிருக்கும், ஸ்கூல் புக் சம்ஸ் ஃபுல்லாக சேர்த்து. அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க். ஸோ இது ரெண்டுமே லிட்ரலாக ஒரே எக்ஸசைஸில் தான் கலந்து வருங்கிறனால அது 2 டாப்பிக்கும் சேர்த்து ஒரே இதாகவே கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 கிளாஸ் வந்து நமக்கு போயிருக்கோங்க. சரி, 16 நம்ம ஃபிக்ஸ் பண்ணது, பட் 14 கிளாஸ்லேயே நம்ம வந்து சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரிவிஷன் இருக்கும். அடுத்து ஏரியா அண்ட் வால்யூம் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 9th வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஏரியா அண்ட் வால்யூம் மட்டும் பார்த்தோன்னா அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸுக்கான எல்லா வீடியோஸும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ ஸ்கூல் புக் சம்ஸும் உங்களால் இங்கே கண்டுபிடிச்சிக்க முடியும், அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் உங்களால் இதே இடத்துலேயே பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ் எல்லாமே நம்மளோட இந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து இருக்குது. ஸோ தெளிவாக நீங்கள் இதை பார்த்தே படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது போக நீங்கள் வந்து தமிழ் ஃபுல்லாக வந்து அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸோ 120 days தமிழ் பேட்சுங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தமிழ் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை முழுமையாக படிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கான பிளேலிஸ்ட்டும் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 11th 12th அந்த பழைய சமைச்சிருவோம், அது கொண்டு நம்ம போயிட்டு தான் இருந்தோம். பட் இப்போதைக்கு ஃபுல்லாக படிக்கிறது அப்படின்னா நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்குமே ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 120 days தமிழ் பேட்ச், மேக்ஸ் வந்து 120 days மேக்ஸ் பேட்சுங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த தினம் 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இருக்கும். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது. ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதாவது ஜிஎஸ்கோ இல்லை மேக்ஸ்கோ ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தமிழுக்கு ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டாபிக் வைஸும் நம்ம கொடுக்க போகிறோம், அதையும் மறக்காமல் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.